Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனம் ஸ்குவாட் உத்கட்டாசனம் அப்படினு சொல்லக்கூடிய ஸ்குவாட்டிங் போஸ்டர். இத வந்து இப்ப சமீப காலமா நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஃபாரின்லலாம் வந்து சூப்பர் பிரெயின் யோகா ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ரொம்பவே பிரபலப்படுத்திட்டு வராங்க. அது ஒண்ணும் இல்லங்க, நம்ம யூசுவலா நம்ம பிள்ளையாருக்கு போடுற தோப்புக்கரணம் தான். நம்ம இப்போ தோப்புக்கரணத்தை டைரக்டா கத்துக்க போறது இல்ல. ஆனா பெரியவங்க ஃபுல் ஸ்குவாட் அந்த தோப்புக்கரணம் மாதிரி இருக்கிற போஸ்டர் இது. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்காக புரிய வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறச்சேவும் அதோட பெனிஃபிட்ஸையும் பார்க்கலாம். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து செய்யக்கூடிய ஆசனம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஆசனத்துக்கு பார்க்குறா போல் நம்ம அதோட ஈஸி வேரியேஷன் பார்க்கலாம், எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு. ஸோ காலை தள்ளி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். கைகளை வந்து சைட்ஸில் இருக்கட்டும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், உள்மூச்சை எடுத்துகிட்டே கை ரெண்டும் மேலே. எக்ஸேல் வெளிமூச்சை விட்டுட்டு நல்ல கீழே ஃபார்வர்ட் பெண்ட் போயிடுங்க, உத்தானாசனம். ஸோ நான் இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் எடுத்துக்கோங்க, உள்மூச்சு எடுத்துக்கிறோம். எக்ஸேல் கையை நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடுப்பு கீழே இறக்கிட்டே ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன். இதில் நம்ம எக்ஸேல் பண்ணிகிட்டே போகிறோம். இன்ஹேல் திருப்பி உத்தானாசனத்துக்கே வந்துடலாம். இந்த பொசிஷனில் எக்ஸேல். அடுத்த இன்ஹேலில் கைகளை மேலே எடுத்துகிட்டு மேலே வந்துட போகிறோம். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், எக்ஸேல். ஸோ இப்போ பார்த்தது வந்து ஒரு ஈஸியர் வேரியேஷன். இது வரைக்கும் ஸ்குவாட்டே பண்ணாதவங்க அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிஸ். ஆனால் இது யாரெல்லாம் தவிர்க்கணுன்னா ரொம்ப அக்யூட்டாக முட்டி வலி இருக்குது, இல்லை ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் இருந்தால் இது தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். இதுக்கு மாடிஃபிகேஷன் இருக்குது, கம்பியை பிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அப்புறமா ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். வலி இல்லாதவங்க, முட்டு வலியோ முதுகு வலியோ இல்லாதவங்க இந்த ப்ராக்டிஸை செய்யலாம். இன்னொரு முறை இந்த ஈஸி வேரியேஷன் பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், exhale forward bend, inhale, exhale go down squat, inhale uttanasana, exhale here, inhale come up, arms down, exhale. இப்போ நம்ம ஸ்குவாட் பண்ணுறச்சே பார்த்தீங்க நல்லா பாதம் வந்து தரையில் ஃபுல்லாக பதிஞ்சிருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிகினிங் ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிஸ்லலாம் கால் நல்லா கீழே தரையில் பதியாது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை வந்து ஆங்கிள் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். அது இல்லைன்னா கணுக்கால் வந்து டைட்டாக இருந்ததுன்னா ஃபுல்லாக கீழே போக முடியாது. ஸோ அவங்களுக்கு கீழே போகிறச்சே லைட்டாக ஹீல்ஸ் லிஃப்ட் ஆகும். பரவாயில்ல, நீங்கள் அந்த கொஞ்சம் கால் தூக்கி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கையை தரையில் சப்போர்ட் வச்சுக்கிறச்சே உங்களுக்கு பேலன்ஸுக்கு பயம் இருக்காது. நீங்கள் இதை தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் காலை தள்ளி வச்சுட்டு ப்ராக்டிஸ் ஒரு ஃபியூ டேஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வேரியேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா காலை ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு பண்ணக்கூடிய ஸ்குவாட், ஃபீட் டுகெதர். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண ப்ராக்டிஸ் தான், நான் காலை நல்லா சேர்த்து வச்சுட்டு பண்ண போகிறோம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட் உத்தானாசனா, இன்ஹேல் இன் திஸ் பாஸ்டர், எக்ஸேல் கோ டவுன் ஃபுல் ஸ்குவாட். இதுலேயுமே ஃபஸ்ட்டு டே பண்ணுறச்சே உங்களுக்கு ஹீல் தூக்கும், பரவாயில்ல தூக்கினாலும். ஏன்னா தரையில் கை வச்சிட்ருக்கீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே சில பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் கையை முன்னாடி நகர்த்திக்கலாம். ஸ்லைட்டாக கையை முன்னாடி நகர்த்தினீங்கன்னா பாடி லேஸாக முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங்கில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ தரையை நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே எழுந்து வந்துடலாம். உத்தானாசனா, இன்ஹேல், எக்ஸேல் ஹியர், இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இந்த ரெண்டு வேரியேஷன்ஸும் ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் முட்டி வலியோ கணுக்கால் வலியோ இல்லைன்னா நம்ம டைரெக்டாக உத்கட்டாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்குவாட்டுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், கைகளை ரெண்டும் நமஸ்கார் முதிரையில் சேர்த்துக்க போகிறோம். நல்ல எக்ஸேல் வெளிமூச்சை விட்டுட்டு நேராக நம்ம ஃபுல் ஸ்குவாட்டுக்கு போகலாம். நம்ம பிள்ளையாருக்கு போடுற தோப்புக்கரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஃபுல் ஸ்குவாட். ஸோ இதுலேயுமே நல்ல கால்கள் சேர்த்துருக்கணும், முட்டி ரெண்டும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக முதல் ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறோம். இன்ஹேல் உள்மூச்சு எடுத்துகிட்டே மேலே வந்துட போகிறீங்க. நீங்கள் மேலே வரைச்சே உங்கள் அப்பர் பாடியை தான் யூஸ் பண்ணணும், முட்டியில் வெயிட் போடக்கூடாது. எக்ஸேல் ஆர்ம்ஸ் டவுன். ஸோ யாராவது உங்கள் கையை மேலேருந்து பிடிச்சி இழுத்தா எப்படி, அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு தான் மேலே வரணும், அப்பர் பாடியை யூஸ் பண்ணிவிட்டு. இன்னொரு முறை பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், exhale go down full squat. இந்த ஸ்டே பண்ண போகிறோம். இன்ஹேல் ஹியர், எக்ஸேல்,
இன்ஹேல் உள்மூச்சு எடுத்துகிட்டே மேலே வந்துடலாம். எக்ஸேல் ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இந்த ஸ்குவாட் வந்து இன்டென்ஸ் ப்ராக்டிஸ் தான். இதுக்கு வந்து நம்ம முட்டி வலியோ முதுகு வலியோ கணுக்கால் வலி எந்த வலியும் இல்லைன்னா தான் இது பண்ண முடியும். முழு பர்ஃபெக்டாக வரலைன்னா பரவாயில்ல. ஸோ அது வந்து ப்ராக்டிஸில் நமக்கு சரியாயிடும். ஆனால் வலியோடு பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம கைகளையும் லிஃப்ட் பண்ணி பண்ணுறதுனால நெக்கு ஷோல்டர் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும். எந்த வலியும் இல்லாத போது ட்ரை பண்ண வேண்டிய ஆசனம் இது. இதுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சவே உங்களுக்கு தெரியும், நல்ல வயர் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஜரிமானம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆசனம், ஹெட் டு டோ ஒர்க் பண்ணக்கூடிய ஆசனம், நீ ஸ்ட்ரெங்தனிங், ஆங்கிள் மொபிலிட்டி, அந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, ஸ்ட்ரெங்தனிங்கும் ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெச்சும் ஆகும். நல்லா நம்ம மேலே எழுந்துக்கிறச்சே அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆசனம் இது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட இன்னொரு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கும் பல மடங்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய மலாசனம், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மலாசனம். ஸோ ஸ்குவாட் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரு வேரியேஷன் தான். இன்ஃபேக்ட் மலாசனம் வந்து ஈஸியர் தென் நம்ம நார்மலாக யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் ஸ்குவாட்டோட ஈஸியர் வெர்ஷன் தான் இது.